வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா AutoCAD எலக்ட்ரிக்கல் 2022 சாஃப்ட்வேரில் ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரா பண்ண ஒரு சர்க்யூட் இருக்குது. அந்த சர்க்யூட்டில் இன்சர்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டோட ஆட்ரிபியூட் வேல்யூவில் எப்படி சேஞ்சஸ் பண்ணுறது. இந்த எடிட் காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, ஸ்கிமேட்டிக்ங்கிற அந்த ரிப்பன் டேப்பில் எடிட் காம்பவுண்ட்குள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டூல்லாம் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதில் பார்த்தா அதை கிளிக் பண்ணிக்கிங்க, புல் டவுன் பண்ணிக்கிங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட்ரிபியூட் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எடிட் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, ஆட் பண்ணுறது, ரீநேம், சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இதில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி பார்த்தணும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கீழே கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலக்ட் ஆட்ரிபியூட் டு மூவ் ஆர் பிக் அண்ட் ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணி சொல்லுறது. அந்த ஆட்ரிபியூட்டை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அப்படியே எண்ட் பாயிண்ட் வேணால் சூஸ் பண்ணிக்கிங்க, நோட் கொடுத்துருங்க. ஓகே, ஆட்ரிபியூட்டாக மூவ் பண்ணியாச்சு. அதேமாரி எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க, அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. மூவ் ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த லொக்கேஷன் எனக்கு வேணும் அப்படின்னா எண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து மூவ் பண்ணிக்கிங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த எண்டு பாயிண்ட் பார்த்துங்க. எண்டு பாயிண்ட்டை வந்து அந்த நோட் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்புறம் இந்த செலக்ட் பண்ணுங்கள். ஆட்ரிபியூட்டை எந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஆட்ரிபியூட்டை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் எந்த லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் வேணுனாக்கா அப்போ எண்டு பாயிண்ட் டிக் பண்ணிருக்கீங்களே, இதில் எண்டு பாயிண்ட் மட்டும் இப்படி போடுங்க. கொடுத்துட்டு திரும்ப இந்த ஆட்ரிபியூட்டை ப்ளேஸ் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் மூவ் பண்ணணும். திரும்ப இந்த இடத்துக்கு கொண்டு வரணுனாக்கா மூவ் ஆட்ரிபியூட்டை அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டேன். இதை எஸ்கேப். இதனால் ரெண்டு காமெண்ட்டுமே செலக்ட் ஆக பண்ணணும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதை செலக்ட் பண்ணிக்கணும். அதாவது மூவ் ஆட்ரிபியூட் மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல வேணும். அப்போ இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வரணும். இங்கே செலக்ட் பண்ணியாச்சு, ஓகே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் ஆட்ரிபியூட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட் செலக்டட் ஆட்ரிபியூட். எடிட் கொடுத்துட்டேன். இந்த ஆட்ரிபியூட்டை அப்படியே செலக்ட் பண்ணுறேன். நான் வந்து R11 அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன். இது பாருங்கள், R1ங்கிறது R11 சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ எடிட் பண்ணியாச்சு இந்த ஆட்ரிபியூட்டை. இந்த மாதிரி ஏதாவது வேல்யூ நீங்கள் ஸ்டார்டிங் இன்சர்ட் பண்ணும்போது அந்த ஆட்ரிபியூட் தவறாக கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா திரும்ப நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி டூல்ஸையும் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற டூல்ஸ் எல்லாமே இந்த எந்த ஆட்ரிபியூட் மாற்றணுமோ அந்த ஆட்ரிபியூட் ரைட் கிளிக் பண்ணாக்கா எடிட்டபிள் இந்த இடத்துல இது வந்து மார்க்கிங் விண்டோ எடிட் பண்ணுறதுக்கு உண்டான இதுக்கப்போ இதன் மூலியமாக நீங்கள் ஆட்ரிபியூட்டை வந்து இந்த மூவ் பண்ணுறது, ஹைட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் எல்லாமே இதுலேயும் உங்களுக்கு வரும். எஸ்கேப் கொடுத்துட்டா ஃபஸ்ட் நம்ம இதை பார்த்துறோம். உங்களுக்கு பண்ணிட்டு மூவ் எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த ஆட்ரிபியூட்டை ஹைட் பண்ணுறதுக்கு ஹைடுங்கிற கிளிக் பண்ணிட்டேன். அந்த ஆட்ரிபியூட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சரியாக செலக்ட் ஆகலை, திரும்ப போய்க்குவோம். ஆட்ரிபியூட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா, ஹைட் அடிச்சு பாருங்கள். இது செலக்ட் பண்ணும்போது மூணுமே செலக்ட் ஆகுது. கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறனால அப்படி ஆகுது. கொஞ்சம் எட்டி இன்ச்சுனாக்கா ப்ராப்ளம் இருக்காது. இப்போ இதை பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி தான். இப்போ இதை செலக்ட் பண்ணி அப்படின்னாக்கா அது மட்டும் எரேஸ் ஆகுது பாருங்கள். அந்த ஆட்ரிபியூட் மட்டும் எந்த ஆட்ரிபியூட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது மட்டும் ஹைட் ஆகிடுது. அப்படி சாரி, எரேஸ் கிடையாது, ஹைட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் ஆட்ரிபியூட்லாம் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் இசட் போது நான் ப்ரீவியஸ் ஸ்டேஜுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து ஆட்ரிபியூட்லாம் வந்து பண்ணணும். இது ஆட்ரிபியூட் ஃபுல்லாக விண்டோவில் இருக்க எல்லா மட்டுமே ஆட்ரிபியூட் ஹைட் பண்ணணும். அது ஹைட் பண்ணதை திரும்ப விசிபிள் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷன்ஸு. இதை ஆட்ரிபியூட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா இதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் வந்து ஆட்ரிபியூட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட்ரிபியூட் கிளிக் பண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதை ரீநேம் ஆட் பண்ண ஆட்ரிபியூட்னா ரீநேம் பண்ணிக்கிறது. இப்போ இதுக்கு போய்க்கும் ஸ்கியூஸ் அந்த ஆட்ரிபியூட் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இல்லையா, அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண சின்னதாக பாருங்கள். நம்ம தான் அப்படியே சின்னதாகிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ எஸ்கேப் நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி தான். இப்போ இதை ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஆக்கலாம். இப்போ இது ரொம்ப சின்னதாக இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து அந்த ஸ்கியூஸ் ஸ்ட்ரெச், இது ரெண்டுத்துக்கும் உள்ளது. இது சின்னதாகிட்டே இருக்கும், கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இப்படி இது ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் ஆட்ரிபியூட் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதன் மூலிமா கூட நீங்கள் வந்து அந்த ஆட்ரிபியூட் சைஸ் இப்போ இந்த 2 இருக்குது, நான் 1ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்து சிங்கிள்னு கிளிக் பண்ணிட்டேன். எந்த ஆட்ரிபியூட் இதை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடுது பாருங்கள். இதெல்லாம் எஸ்கேப் கொடுத்துட்டேன். வித்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம். வித்தை வந்து 0.5ன்னு வச்சு பார்ப்போம். கொடுத்துட்டேன் பாருங்கள், ரெடியூஸ் ஆகுது பாருங்கள். எஸ்கேப்பு செலக்ட் பண்ணியாச்சு. சிங்கிள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ சிங்கிள் இந்த ஆட்ரிபியூட் சைஸை வந்து நம்மளால் வெரி பண்ணிக்க முடியுது. அப்புறம் அந்த ஆட்ரிபியூட் வந்து ரொட்டேட் பண்ணுறது, ரொட்டேட் கொடுத்துட்டேன் பாருங்கள், ரொட்டேட் ஆகுது பாருங்கள். ரொட்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன்லையும் ரொட்டேட் ஆகுது. அதோட எந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ காம்பவுண்ட் வந்து இப்படி திரும்பி இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கிற மாதிரி உங்களுக்கு வேணும். இப்போ எல்லாமே ஹரிசானலாக இருக்குது. இப்போ வெர்டிகலில் ட்ரா பண்ணினாக்கா இப்படி பிளேஸாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ சுவிட்ச் வெர்டிகல் வைக்கிறதுனாக்கா இப்படி இந்த பிளேஸாக இருக்கும். காம்பவுண்ட் இந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் வந்து இப்படி டைரக்ஷன்ஸு இப்படி இருக்கும், இப்படி இருக்கும் வெர்டிகலாக ட்ரா பண்ணும்போது அதை நீங்கள் டைரக்ஷன்ஸை மூவ் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மூவ் எஸ்கேப் மூவ் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஆட்ரிபியூட் மட்டும் செலக்ட் அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. ஓகே, சேஞ்ச் ஆட்ரிபியூட் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ். அந்த ஆட்ரிபியூட்டை வந்து எந்த பாட்டமில் வைக்கணுமா, டாப்பில் வைக்கணுமா, ரைட்டில் வைக்கணுமா, லெஃப்ட்டில் வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரைட் பொசிஷன் கிளிக் பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். இந்த ஆட்ரிபியூட் செலக்ட் பண்ணுறேன். இந்த ரைட் சைடு மூவ் ஆச்சு பாருங்கள். அந்த மாதிரி இதெல்லாம் ரைட் சைடு மூவ் ஆகும். இப்போ அதே விண்டோவை திரும்ப செலக்ட் பண்ணி லெஃப்ட்டு கொடுத்து ஓகே கொடுத்துறேன். இப்போ மூவ் ஆகும். இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதான் சேஞ்ச் ஆட்ரிபியூட் ஜஸ்டிஃபிகேஷனுங்கிற மாதிரி வருது உங்களுக்கு. ஆட்ரிபியூட் லேயர் மாற்றணுனாக்கா இந்த மாதிரி மாற்றலாம். இதெல்லாமே ஆட்ரிபியூட் வந்து எப்படி இப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் 1 by 1 செஞ்சு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் எல்லாமே செஞ்சு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு காப்பி சர்க்யூட்டு, மூவ் சர்க்யூட்டு, சேவ் சர்க்யூட்டு டு ஐகான் மெனு. சர்க்யூட்ஸ்லாம் வந்து எப்படி சேவ் பண்ணுறது, சேவ் பண்ணுறதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, சேவ் பண்ண சர்க்யூட்ஸை வந்து எப்படி வந்து நம்மளால் இன்சர்ட் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.